இந்த நாட்களில் அநேகர் சொல்லுகிறது, இந்த ஸ்திரீக்கு அன்பே கிடையாது, இந்த சிஸ்டருக்கு அன்பே கிடையாது, இது ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி, இது ஒரு பொல்லாத ஆவி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சொல்லுங்கள். ஆனால் அன்பு இருக்குது. ஒவ்வொரு ஜனங்களை குறித்துதான் அன்பு என் இருதயத்தை ஒவ்வொரு நாளும் குத்தி கொண்டிருக்கிறதுனால தான் இந்த கடிந்து கொள்கிற மெசேஜ்கள் வந்து கொண்டிருக்கிறது. நான் இன்றைக்கு சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நீங்கள் சொல்லக்கூடாது, இந்த மெசேஜை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன். சிஸ்டர், நீங்க ஒரு நாள் கடிந்து கொண்டு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தா நாங்க மனம் திரும்பி இருப்போமே, எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதமான செய்தியை கொடுத்தீங்களே, நீங்க சொல்லக்கூடாது இல்லையா? எனக்கு எப்போ மெசேஜ் எடுத்தாலும் கர்த்தர் இப்படிப்பட்ட மெசேஜ்கள் தான் கொடுக்கிறார். இந்த நாட்களில் தடவி கொடுக்கிற மெசேஜ், தடவி கொடுக்கறது எல்லாமே நிறைய காரியங்கள் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு கடிந்து கொள்ளுதலோ எதுவுமே இருக்காது. என்ன, எப்ப பார்த்தாலும் நீங்கள் ஆசீர்வாதம் மழையில் நனைய போகிறீர்கள், உங்களுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மை தருகிறார், ஆசீர்வாதம் கொட்டோ கொட்டோ என்று பலகனியை திறந்து வருகிறது என்றெல்லாம் உபதேசிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் நியாய தீர்ப்பு நாள் அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. உன் கிரியைக்கேற்ற பலனை நீதான் அடைய வேண்டும். அவர்கள்